நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நம்ம டேட் மாம்ஸ் வந்து நமக்காக எந்த ஒரு மெமரிஸும் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு அப்போ நாலேஜ் கிடையாது. ஸோ நம்ம ஃபீல் பண்ண மாதிரி நம்ம பேபியும் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோடய மைண்டில் நான் வந்து அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவளோட ஒரு மந்த்துக்கான மைல்ஸ்டோன்ஸையும் நான் வந்து க்ரியேட் பண்ணி மெமரிஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்டே. ஸோ வந்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லு முளைச்சிருச்சு. இதை வந்து செலிப்ரேட் பண்ணி வளர்த்து விடணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய பர்சனல் மெமரிஸ்க்காக என் பிள்ளை வளர்ந்து அதை பார்க்கும்போது ஹாப்பி ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணுது. அண்ட் இதுக்காகலாம் வந்துட்டு டின்னர் சாப்பிடணும், டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போல். டின்னர் சாப்பிட போகிறதோட இதையுமே போய் கட் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். போயிட்டு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு எதுக்காக ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேமிலியோட நிறையா மெமரிஸ் நிறையா விஷயங்கள் பேசிட்டு சாப்பிடும்போது ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குதுல்ல, அதுக்காகத்தான் போயிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்காக மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 3 நாள் நாங்கள் ஹோட்டல் போய் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.